friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பனீர் ஃப்ரைட் ரைஸ். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நல்ல சாதம் உதிரி உதிரியா அதுல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் கூடவே ஃப்ரை பண்ணின பனீரும் சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்றோம். சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. particularly குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு இந்த பனீர் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா பனீர்ல நல்ல புரோட்டீன் இருக்கு. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல நம்ம ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கணும், ஈஸி அண்ட் குயிக்காகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல ஆப்ஷனுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அருமையான பனீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை நல்ல உதிரி உதிரியான சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் இப்படி உதிரி உதிரியாக இருக்கிறது மஸ்ட்டுங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பாசுமதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். பட் பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல சாதம் மட்டும் உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்தது தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு பார்த்தலாம். நல்ல ஒரு பெரிய கேரட்டை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. கூடவே ஒரு 10 பீன்ஸையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக கொஞ்சம் முட்டைக்கோஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது இது பூண்டு நல்ல ஒரு 5-6 பல் பூண்டை நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சாச்சு. இது கூட நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம். அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு பனீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் உப்பு காரம் சேர்த்துடலாம். இந்த பனீருக்கு ஃபஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு. இந்த கார்ன்ஃப்ளவர், மிளகாய் பொடி, உப்பெல்லாம் சேர்த்து இந்த பனீரை லைட்டாக இப்படி பரட்டி விட்டுருவோம். அந்த உப்பு காரம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இந்த பனீர் மேலே நல்லா கோட் ஆகட்டும். ஸோ பனீர் ரெடி, எல்லாமே ரெடி. இப்போ அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அந்த பனீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம உப்பு காரம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பரட்டி வச்சுருக்கிற அந்த பனீர் பீசஸை இந்த ஆயிலில் போட்டு விட்டுடலாம். பனீர் இந்த எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டுங்க. அப்படி பரட்டி பரட்டி விட்டு ரோஸ்ட் ஆக விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டுமே. ரொம்ப நேரம் இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வறுத்துட்டோம்னா பனீர் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். லைட்டாக அந்த மேலே போட்டிருக்க அந்த மிளகாப்பொடி அதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த டைம் வரைக்கும் வறுத்து விடுங்க. பாருங்கள் பனீர் ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் போட்டு விட்டுடலாம். அந்த ஆயிலோடவே அப்படியே எடுத்து போட்டு விட்டுருங்க. மறுபடியும் அந்த பேனை க்ளீன் பண்ணி இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஃபஸ்ட்டாக சேர்த்துருவோம். ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அது ஆயிலில் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பூண்டு நல்லா இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம். இதுவும் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு வறுத்து விட்டுட்டு அடுத்தடுத்த காய்கறிகளை போடணும். இப்போ நம்ம காய்கறிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துருவாங்க. நல்ல பொடியாக நறுக்கின பீன்ஸ், கூடவே பொடியாக நறுக்கின கேரட்டும் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோம். கேரட் பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேப்சிகம் குயிக்காக டக்குன்னு வதங்கிடும். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கறதுக்கு டைம் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரட் பீன்ஸை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்குவோம். கேப்சிகம் சேர்த்தும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம்.
அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா ஒரு 60-70% வதங்கி இருக்கணும். ரொம்ப வெந்தரவும் கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துருவோம். பாருங்கள், சாதம் மட்டும் நல்ல உதிரியாக இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே. சாதம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுக்கு சாஸஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒரு விதமான டேஸ்ட்டோடு இருக்கும். பட் பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் டேஸ்ட் வேணும்னா நம்ம இந்த சாஸஸ் ஆட் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட ரைஸ் நல்லா ஈவனாக கலந்து வரட்டும். இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் பீசஸையும் சேர்த்துருவாங்க. பன்னீர் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடணும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம நல்லா கடகடன்னு அப்படியே கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நல்ல சுட சுட அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சாதம் உதிரியாக பக்காவாக இருக்குது. அந்த கலர்ஃபுல்லான காய்கறிகள், நல்ல உதிரியான சாதம், வறுத்த பன்னீர் பீசஸ், சூடான இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வீக்கெண்ட்ஸில், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம ஸ்பெஷலாகவும் சமைக்கணும், அது குயிக்காகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல சாய்ஸுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அதுவும் நல்ல வறுத்த பன்னீரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தனியாக சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. சாஸ் வச்சுட்டு ஜம்முன்னு சாப்பிட்றலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பெஷலாக ஏதோ செய்யணும்னு யோசிக்கும் போது இதை நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க. லஞ்சுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேக் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.